அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் கார்த்திக்கின் தந்தையான நடிகர் சிவகுமார் விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ரவிக்குமார் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் தனித்து நின்றாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கும் ரவிக்குமார் போன்றவர்களை தமிழ் மக்கள் தேர்வு செய்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் என பொதுமக்களுக்கு கோரிக்கையும் வைத்துள்ளார். ஜெய் பீம் படத்தின் போது சூர்யாவிற்கு எதிராக பாமக கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இந்த வேளையில் நடிகர் சூர்யாவின் குடும்பத்திற்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் நடிகர் சிவகுமார் விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். வரும் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என 2 தனி தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கடந்த 2019 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிதம்பரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்களும் வெற்றி பெற்றிருந்தனர். இந்த முறையும் அதே தொகுதிகள் விசிகாவிற்கு கிடைத்துள்ள நிலையில் இவ்வாறாக சிவகுமார் அவர்கள் ரவிக்குமார் அவர்களுக்கு களமிறங்கி ஒரு பிரச்சாரத்தை லெட்டர் மூலமாக வெளியிட்டுள்ளார். இந்த லோக்சபா தேர்தலில் விசிகே தேர்தல் ஆணையத்தில் பானை சின்னம் கேட்டு விண்ணப்பம் செய்தது. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் திருமாவளவன் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2021 சட்டசபை தேர்தலில் விசிக வேட்பாளர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டனர். இத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் பானை சின்னம் கேட்ட நிலையில் விசிகாவிற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கவில்லை. இதனால் வேறு வழியின்றி வேறு சின்னத்தில் போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் போராடி தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தை மீட்டெடுத்தார். இந்நிலையில்தான் நடிகர் சிவகுமார் அவர்கள் விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நடிகர் சிவகுமாரின் கருத்து நடிகர் சூர்யா மற்றும் கார்த்திக் அவர்களுடைய கருத்தா? உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.